இந்தியா கூட்டணிக்கு தோத்து போகிறதுக்கு இதுக்கு மேலே வேற ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் த டேபிள்ஸ்ன்ற மாதிரி ஒவ்வொரு கட்ட தேர்தல் முடிய 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 மோடி தான் செய்த தவறுகளை எண்ணி பார்க்கிறார். முக்கியமாகவே இந்த தேர்தலில் வந்து வாய்ப்பே கிடையாது. இருக்கிற 48 சீட்டு ஒன்று இந்தியா கூட்டணி இல்லைனா மம்தா. காங்கிரஸாவே யாரும் பார்க்கல. இப்போ எல்லாரும் அதை பார்க்கறது வந்து ராகுலோட கட்சின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. யாரும் காங்கிரஸ் கை சின்னத்தையே நிறைய பேர் மறந்துட்டாங்க. இப்போ எல்லாரும் பார்க்கறது வந்து ராகுல் பிரியங்கா சூப்பர்ப்பா, அவங்களே கொடுத்துடலாம், நல்லா தான் இருக்கிறாங்க, நல்லா பேசுறாங்க, நமக்காக நல்லா குரல் கொடுக்குறாங்க, இவர் சொல்றது மாதிரி 10 மடங்கு எல்லா விஷயமும் செஞ்சு தரேன்றாரு. அப்போ எக்ஸ்ட்ரா மார்க் போட்டு கூட பாஸ் பண்ணி விடலான்னு பார்த்தா கூட 220க்கு மேல தேராது அப்படின்னு. அப்ப நிதர்சனமான உண்மை அதுதான். எக்ஸ்ட்ராவா நம்பர்ஸ் போட்டு பார்த்தா கூட 220க்கு மேல வராது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும்போது இந்தியா கூட்டணி 320 சீட்டுன்றது ரொம்ப சுலபமாக வந்துருவாங்க. தென்னிந்திய மாநிலங்களை தவிர கல்லருந்திய போதையில இருக்கிற மாதிரி எல்லாரும் மோடி 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 மோடின்னு இந்த ஊரே சேர்ந்து கத்துற மாதிரி எல்லாரும் போய் ஓட்டு போட்டு வந்துட்டாங்க. இந்த தேர்தல் அப்படி இல்லை. இந்த தேர்தல் மக்கள் உரையாடுகிறார்கள், மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. இது எல்லாத்தையும் விட பாருங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தல. வணக்கம். இன்னைக்கு வந்து 6ஆம் கட்ட தேர்தல் நடந்து கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 58 தொகுதிகள், 8 மாநிலங்கள், யூனியன் பிரதேசம்லாம் சேர்ந்து தான் நடக்குது. பிஜேபிக்கு இது மிக முக்கியமான காலகட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே வந்து பிஜேபிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் ரொம்ப அக்கம் பக்கமா இருந்துகிட்டு இருந்தது. அவங்க லீட் எடுக்கணும் அப்படின்னா இந்த அடுத்த 2 கட்டம் தான், 6ஆம் கட்டம் 7ஆம் கட்டம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில பிஜேபிக்கு இது ஒரு வாய்ப்பை தருமா அல்லது இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்பை தருமா? உங்களுடைய பார்வை என்ன? இதுவரை நடந்த 5 கட்ட தேர்தலும் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற 25ஆம் தேதி நடந்துகிட்டு இருக்கிற 6வது கட்டமும் பார்த்தோம்னா, ஆரம்பத்திலிருந்து நாம் பார்க்கக்கூடியது பூரா எப்படி இருக்குன்னா 2 விஷயம் சொல்லுவாங்க. அதாவது இவர்களுக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு, அதே மாதிரி அவர்களுக்கு வெல்வதற்கும் இதற்கு மேல் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அப்படி ஒரு சூழல்ல தான் இந்த தேர்தல் ஆரம்பிச்சது. நீ பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கிறதுக்கு வேற இன்னும் மிச்சம் மீதியே இல்லை, எல்லாம் ஜெயிச்சாச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியும் இந்தியா கூட்டணிக்கு தோத்து போகிறதுக்கு இதுக்கு மேலே வேற ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் த டேபிள்ஸ்ன்ற மாதிரி ஒவ்வொரு கட்ட தேர்தல் முடிய 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 மோடி தான் செய்த தவறுகளை எண்ணி பார்க்கிறார். முக்கியமாகவே இந்த தேர்தலில் வந்து அவதாரம் ஆயிட்டார். நீங்க எண்ணி பார்க்கலாம். அதுதான், அது எண்ணி பார்த்து தான் புதுசாக யோசிக்கிறார். அதான் கடைசியாக என்ன பண்ணிட்டாருன்னு அவர் ஏலியன் அப்படின்ட்டாரு. இப்போ இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த பரமாத்மாவே நான் தானே சொன்னாலும் சொல்லுவார், நான் தான் உங்களை ரட்சிக்க வந்திருக்கிறேன். இதை எப்போ வேணா இது வந்து ஒரு மோசமான சூழலை நோக்கி எப்போ திரும்புது அப்படின்னா, இவர் வந்து தொடர்ந்து எல்லா பக்கமும் எதிர்ப்புகளை சந்திச்சுக்கிட்டே வர்றார். ஒரு பக்கம் ராகுல் வந்து அன்புக்கான கடைகளை திறப்போம் அப்படின்றார், இவர் வெறுப்புக்கான கடைகளை திறப்போம் அப்படின்றார், இல்லை வெறுப்போடு அந்த கடைகளை அடித்து உடைப்போம் அப்படின்றாரு. இப்பவும் பாருங்க, சேவை இல்லாமல் போயிட்டு ஒரிசால போய்கிட்டு அந்த மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சண்டையை மூட்டுற மாதிரி பேசுறது. மூடிட்டாரு. முயற்சி செஞ்சிருக்கிறார். அங்க அவர் வந்து VK பாண்டியன் வந்து வீட்டோட மாப்பிள்ளை மாதிரி அவர் ஒரிசாவே தூக்கி வச்சு தலையில வச்சு கொண்டாடுது. அவர் பாக்குறது எல்லாரும் அவரை மண்ணின் மைந்தராக எல்லாம் பார்க்கல, எங்க வீட்டு மாப்பிள்ளைன்னு தான் பாக்குறாங்க. அப்படி இருக்கிற அவர்கிட்ட அங்க போய் அந்த மனுஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க அந்த மக்களுக்கு பல நல்லதே நடந்திருக்கு. அந்த ஆளையே பிடிச்சி திட்டினா பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? பார்த்தாக்கு இவர் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி விட்டு வந்துட்டாரு, இந்த கோயில் சாவி எல்லாம் தூக்கி போயிட்டாங்கன்னு. கோயில் சாவி யார்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறது பொதுமக்களுக்கே தெரியும். அது கேட்கணும்னா நீ அந்த பூசாரிகிட்ட கேட்கணும். பூசாரிகிட்ட கேட்கறத விட்டுட்டு கோர்ட்ல போய் கேட்போம், அங்க கேட்போம், இங்க கேட்போம்னு கதை விட்டுட்டு இருக்கிறாங்கன்னு. அது தொலைஞ்சி போய் நீதிமன்றத்துக்கு போய் அதை எப்படி திறக்கணும்னு நீதிமன்றம் டைரக்ஷன் கொடுத்தாச்சு. யாரெல்லாம் கூட வச்சுக்கணும், கருவூலத்தை திறக்கிறதுக்கு இந்த அதிகாரிகளை கூட வச்சுட்டு திறந்துருங்கன்னு சொல்லியாச்சு. ஆனா இவர் இடந்து உருட்டிட்டு இருக்கிறார். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் அடிக்கிற கூத்து, எந்த டீட்டெயில் கேட்டாலும் தர முடியாது. எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும் அப்புறமா. இப்போ 2019 என்ன பண்ணாங்க, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நம்பர்லாம் கூடியா அப்படின்னு கேட்டா, அதான் தேர்தலே முடிஞ்சு ரிசல்ட்டே அனௌன்ஸ் பண்ணியாச்சு, இனிமே அந்த நம்பர் வச்சு என்ன பண்ண போறீங்க, அதெல்லாம் தர முடியாதுன்றாங்க. இப்போ ஒரு வழக்கு ஒன்று இருக்குது. 363 தொகுதியில
விழுந்த ஓட்டை விட என்ன ஓட்டு அதிகமா இருக்கு ஆமா அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போடப்பட்ட அதான் பதிவான வாக்குகளை விட கவுண்ட் பண்ண வாக்குகளோட எண்ணிக்கை ஜாஸ்தி அப்படின்னு ஒரு தொகுதியில் ஏதோ 12,000 வாக்குகள் பதிவாயிருக்கு, மொத்த ரிசல்ட்ல 18,000 வாக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்லாம் கூட உள்ள செய்திகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ தொடர்ந்து எலெக்ஷன் கமிஷனும் பார்த்தீங்கன்னா ஏமாத்திட்டு தான் இருக்குது. ஒரு சிம்பிள் மேட்ரு, அந்த ஃபார்ம் 17C சாதாரண பூத் ஏஜென்ட்டுக்கு கூட தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்தந்த பூத்தில் அந்தந்த போலிங் ஸ்டேஷனில் எத்தனை வாக்கு பதிவாயிருக்கு. ஒரு ரெஜிஸ்டரில் போய் நம்ம கையெழுத்து போடுறோம், கையெழுத்து போட்டோடனே மை வைக்கிறாங்க, மை வச்ச உடனே போய் ஓட்டு போடுறோம். இந்த கையெழுத்து எத்தனை கையெழுத்து போட்டிருக்காங்க, அத்தனை கையெழுத்து தான், அத்தனை வாக்கு தான் பதிவாயிருக்கா, இது மட்டும்தான் டேலி பண்ண வேண்டியது அந்த ஒவ்வொரு மிஷினுக்கும். அதை ஃபார்மில் எழுதி கொடுக்க போகிறாங்க. அதை எழுதி கொடுத்தா அங்கே இருக்கிற போலிங் ஆஃபீஸர் வந்து கலெக்டருக்கு அனுப்ப பூத் ஏஜென்ட் வரைக்கும் சைன் பண்ணணும். ஆமாம், எல்லாருமே சைன் பண்ணி தான் ஆகணும். இதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வெப்சைட்டில் போடுறதுக்கு என்ன கேடு அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதையும் செய்ய போகிறது இல்லை. இதை அக்ரிகேட் பண்ணி கொடு அப்படின்னா அக்ரிகேட் பண்ண டீட்டெயிலை வச்சு தான் நீங்கள் வந்து பர்சன்டேஜ் சொல்கிறீங்க. அப்போ அந்த பர்சன்டேஜ் சொல்லும்போது நம்பரையும் சேர்த்து சொன்னால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ நான் வந்து 2 விதமாக குழப்பலாம். நான் 490 மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த 490 மார்க் வந்து 500க்கா 600க்கா 1000க்கான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படி ஒரு கேள்வி வருது இல்லை. அப்போ இவங்க சொல்கிற 80% வாக்குப்பதிவு அப்படின்னு சொன்னாங்கன்னா 100க்கு 80, 200க்கு 160, 300க்கு 240 இந்த ஒரு கேள்வி வருது. இந்த நம்பர் மட்டும் கொடுக்க மாட்டேன்ட்டு அதாவது இவங்க மோடி ஆட்சிக்கு வந்த 2014 கடந்த தேர்தல்கள் எதுலையுமே இவங்க இந்த நம்பரை ஒழுங்காக கொடுக்கறது இல்லை. இப்போ நீதிமன்றம் கூட என்ன சொல்றாங்கன்னா, அது இப்போ உடனே அதை விசாரிச்சு சொல்ல முடியாது, எலெக்ஷன் முடியட்டும், வெக்கேஷன் முடியட்டும், அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி. ஆமா, அதுக்கப்புறம் சொல்லிதுன்னா இருக்கு, சொல்லாம தான் இருந்து இருக்கு. அதுக்கப்புறம் வயசுக்கு வந்தா என்ன, வரலன்னா என்ன. அதாவது இந்த இவ்வளவு நாள் வந்து எல்லாத்தையும் ஸ்ட்ராங்கா கொஞ்சம் கிரிப்பா பிடிச்ச உச்ச நீதிமன்றம் இந்த இடத்துல ஏன் விட்டாங்கன்னு எனக்கு கொஞ்சம் புரியல. இதுவரை மற்ற எல்லா இடத்துலயும் கொஞ்சம் அவங்க இறுக்கி பிடிச்சுதான் பாதி இன்ஃபர்மேஷனாவது வெளியே வந்தது. இந்த இடத்துல கொஞ்சம் அவங்க லீவ்ல ஹாலிடே போற மூட்ல இருந்தாங்களா என்னன்னு தெரியல, அப்படியே விட்டாங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்து ஒரு பிடிச்சிருந்தாங்கன்னா ஒரு வேளை எலெக்ஷன் கமிஷன் இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், முதல் கட்ட தேர்தலில் வந்து 19ஆம் தேதி ஏப்ரல் நடந்திருக்கு. ஏப்ரல் 31ஆம் தேதி கொடுத்த டீட்டெயிலுக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகள் எண்ணிக்கை ஜாஸ்தியா சொல்றாங்க. 1 கோடி வாக்குகள்னா அது என்ன அர்த்தம்னு யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 10 எம்பி தொகுதி. ஒரு எம்பி தொகுதிக்கு இப்போ ஆவரேஜா 10 லட்சம் வாக்காளர்கள்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 10 எம்பி தொகுதி. 10 எம்பி தொகுதினா அதுல அதை நம்ம என்னென்ன தொகுதியில ஒவ்வொரு லட்சம் நேராவது பாருங்களேன். ஒரு 10 எம்பி தொகுதிக்கு உண்டான வாக்குகள், அதாவது அவங்க வந்து இந்த தொகுதியெல்லாம் சொல்ல மொத்தமா சேர்த்து 1 கோடின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எங்கெல்லாம் குத்துறாங்க, எப்படி குத்துறாங்கன்றதும் தெரியாமையும் இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதை தாண்டி வந்து மோடி வந்து அவரது அச்சம் வந்து நமக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியுது. அது வந்து மாற்றமே கிடையாது. அவருக்கு மட்டும்தான் பயம்ன்றது முதல்ல தெரிஞ்சதுன்னா, 2வது அமித்ஷா அவருக்கு மேலே அடுத்த ஸ்டேஜுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாரு. கெஜ்ரிவால் வெளியே வந்து அவர் வேற அடுத்த வருஷம் இவர் ரிட்டையர் ஆக போறாருன்னு பொருளையை கிளப்பி விட்டுட்டு இருக்கிறாரு. இவர் அடுத்த வருஷம் இல்லை, அவர் வாழ்க்கை பூரா சாவர வர ரிட்டையர் ஆக போறது இல்லைன்ற முடிவோடு தான் மோடி இருந்துகிட்டு இருக்காரு. ஆனாலும் மக்கள் மனதில் நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்த மாதிரி அந்த ஒரு அண்டர் கரண்ட்னு சொன்னோமே, அந்த அண்டர் கரண்ட் வெளிப்படையா தெரியுது. நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, RSS வந்து சுத்தமா இந்த தேர்தலில் எந்த செயல்பாடும் கிடையாது. இல்ல அப்படி என்ன முரணோட சொந்த உணர்வு உள்ள ஒரு இவங்க உருவாக்குனதுதான் பிஜேபி, RSS உருவாக்கியதான் பிஜேபி. ஆமா, அவங்களோட ஏன் சண்டை போட்டு இருக்காங்க? ஏன் அதாவதுங்க, ஊபியில அப்படியே மொத்தமா ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. அப்பா தான் புள்ளைய வளர்க்குறாரு. புள்ள வந்து தரதலியா போச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? அப்பாவே கொஞ்சம் விளங்காத கேஸ் தான்னாலும் தன்னை விட இன்னும் மோசமா போகுது, தான் பேச்சையும் கேட்க மாட்டேங்குதுன்னா என்ன பண்ணுவாங்க? யோசிச்சு பாருங்க. 120 பேருக்கு மேல கிட்ட வந்து வேற கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு சீட் கொடுத்துருக்காங்க. RSS ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய யாருக்குமே சீட்டை கொடுக்கல. அப்ப RSSல வந்து அது ஒரு பெரிய செட்பேக்காக தானே பார்ப்பாங்க. நம்ம வந்து ஒரு தாய் கழகமாக இருக்கோம், நம்ம ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம், அதை கன்சிடராவது பண்ணலாம்ல. இல்ல அவங்க மதுரா காசி எல்லாம் மீண்டும் அயோத்தி போல ஒரு பிரச்சனையை உருவாக்கணும்னு RSS சொல்லுது, பிஜேபி கேட்கல. இப்ப அது ஒரு பின்னடைவு தானே அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அந்த பின்னடைவு இன்னொரு புறம் இருந்தாலும் மோடி ஒன்றும் அவ்வளவு நல்லவர்லாம் கிடையாது. கலவரம் பண்ண சொன்னா அது குஷியா போய் முதல்ல பண்ணக்கூடிய ஆள் அவர் தான். அது பிரச்சனை வந்து அங்க சீட்டு தான் பிரச்சனையே. சீட்டுன்றதை விட என்ன சொல்றது, ரெகக்னைசேஷன். என்னை வந்து அங்கீகரிக்க மாட்டீங்க அப்படின்றது RSSல இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கு. அது முன்னாடி RSSல இருந்த முக்கியமானவங்க ஆட்கள்லாம் எங்க போனாங்க? வெங்கையா நாயுடுலாம் இப்ப எங்க இருக்காரு? வெங்கையா நாயுடுலாம் எவ்வளவு முக்கியமான ஒரு
தலைவராக இதில் பிஜேபியில் பார்க்கப்பட்டவர். மோடி கடந்த 10 ஆண்டுகளில் அவர் செஞ்ச முக்கியமான வேலை, தன்னையும் அமித்ஷாவையும் தவிர பிஜேபியில் யார் முகமும் தெரியாத மாதிரி எல்லாரையும் மறக்கடிச்சிட்டாரு. அப்போது ஆர்எஸ்எஸ்க்குன்னு இருந்த ஒரு அடையாளம், அந்த அடையாளம் வந்து காணாமல் போயிடுச்சு. அப்போ காணாமல் போகுது அப்படின்றப்ப அவங்க வந்து அதன் வெளிப்பாடாக ஏதாவது ஒன்று செஞ்சு தானே ஆவாங்க. அந்த வெளிப்பாடு தான் உத்தரப்பிரதேசத்தில் ஆர்எஸ்எஸ் வந்து முழுமையாக வேலை நிறுத்தம்ன்ற மாதிரி எந்த இடத்துலையுமே அவர்கள் எந்த வேலையும் செய்யறதில்லை. பீகார் அங்கே வந்து தேஜஸ்வியோடைய செல்வாக்கு அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேக்கு வந்து ஓரளவு அனுதாபம் இருக்குது. இங்கெல்லாம் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு சாதகமான சூழல் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட மேற்கு வங்கத்தில் நாங்கள் நிறைய சீட்டை அடிச்சுட்டு வந்துடுவோம், சவுத்தில் நாங்கள் நிறைய சீட் அடிச்சுட்டு வந்துடுவோம் அமித்ஷா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சவுத்துலலாம் வேலையே கிடையாது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம்னா ஆந்திராவில் வந்து அங்கே போட்டியே வந்து ஜெகன்மோகனுக்கும் இவருக்கும் தான், சந்திரபாபுக்கும் தான். சந்திரபாபு எப்படியும் எங்களுக்கு வந்து ஒரு 18 சீட்டு 23 சீட்டில் 18 சீட் தீட்டு தருவாருன்னு சொல்கிறாங்க. வரமாட்டாங்க. எல்லா கட்சியுமே வந்து பிஜேபியின் மீது ஒரு கோவத்தில் தான் இருக்கிறாங்க. கூட்டணிக்கே நிறைய பேர் வரமாட்டேன்ட்டாங்க. வந்தவங்களும் யார் இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே அதிமுகவே கூட்டணியை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஈவன் நான்லாம் கூட நம்பிட்டு தான் இருந்தேன், கடைசி நிமிஷத்தில் ஒரு வேளை சேர்ந்துருவாங்கன்னு தான் நினச்சேன். சேரல. ஊரில் ஒருத்தன் விடாமல் எல்லாத்தையும் தான் சண்டை எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதுக்கு உதாரணம் தான் பாருங்க, எத்தனையோ ஆண்டு காலமாக டிஎம்கே மாதிரி கடந்த ஏடிஎம்கேவே நான் சேர மாட்டேன்னு சொல்றாங்கன்னா அப்போ சந்திரபாபு நாயுடுலாம் எப்படி இருப்பாரு? நம்ம யோசிக்கணும். சேர்ந்துட்டாங்கல்ல பவன் கல்யாண், சந்திரபாபு நாயுடு, பிஜேபி கூட்டணின்னு சேர்ந்தாச்சு. கூட்டணின்னு இருந்தாலும் அவங்க வந்து வரும்போது உள்ள வருவாங்களான்னு தெரியாது. ஜெகன்மோகன் ரெட்டி மேல ஒரு அதிருப்தி இருக்குது. அதை வந்து சந்திரபாபு நாயுடு பயன்படுத்திக் கொள்வார், சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவார்னு சொல்றாங்களே. ஆமா, கனவு காண்பதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டுங்க. அதுக்காக கனவு காணாதீங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? இப்ப பாக்ஸ்ல வச்சு பணம்லாம் கொடுத்துருக்காங்க, சரக்கு, சைடிஸ், ஊறுகாய், மைசூர் பாக்கு, பணம், சிகரெட், ஃபாரின் சிகரெட். மக்கள் வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் இருந்த மக்கள் வேற, இப்போ இருக்க மக்கள்லாம் வேறங்க. முன்னாடிலாம் என்னன்னா, ஐயோ காசு வாங்கிட்டோம் போட்டுருவோப்பா அப்படின்னு போடுவாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை, இவனும் கொடுத்தான் அவனும் கொடுத்தான் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம், வாங்க நம்ம போடுறதை நம்ம பார்த்து போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தெளிவடைஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன். மக்கள் குறிப்பாக பார்க்கக்கூடியது இப்போ வந்து எல்லாருக்கும் மனதில் வரக்கூடிய கேள்வி என்னன்னா, எங்களுக்கு நீ என்ன செய்ய போற? இவ்வளோ நாள் நாட்டுக்கு செய்யின்னு சொன்னீங்க, எங்களுக்கு என்ன செய்ய போற? இப்போ கர்நாடகாவிலலாம் பாருங்க, காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்காங்க. அந்த கட்டணமில்லா பேருந்து, மகளிர் உரிமை தொகையா 2000 ரூபாய் பணம். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது பக்கத்து மாநிலத்துக்காரன் கேட்பான்ல, ஒரு பழைய பாட்டே உண்டு இல்லை, அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேளா, ஆத்துக்காரர் கொஞ்சிறதெல்லாம் கேட்டேளா அப்படின்னு. அந்த ஸ்டேட்டுக்காரன் கேட்பான்ல, தமிழ்நாட்டை பார்த்தேளா, கர்நாடகாவை பார்த்தீங்களா, நீங்க என்ன புடிங்கிட்டு இருக்கேள் அப்படின்னு கேட்பான்ல. 5 கிலோ அரிசி கொடுத்துருக்குறோம், அதான் லாபார்த்தியா? ஆமா, 5 கிலோ கோதுமை கொடுத்துருக்கோம். 5 கிலோ கோதுமையை வச்சு எத்தனை நாள் சாப்பிட முடியும்? ஒரு 10 நாளைக்கு கூட 3 பேர் கொண்ட குடும்பத்துக்கே 10 நாளைக்கு பத்தாது. 3 வேளையும் நீங்க சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா 5 கிலோ கோதுமையை வச்சு என்ன பண்ணுவாங்க? கொடுக்குற ஒரு 20 கிலோவாவது கொடுக்கலாம், அதுவும் கொடுக்கல. அதாவது செஞ்சாலும் உருப்படியா செய்யறது கிடையாதுன்ற மாதிரி தான் செஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னு வைங்களேன். முக்கியமா மக்கள் இன்னொரு கேள்வி கேட்கறது, இந்த 1 கோடி பேர் 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னீங்க, எங்க போச்சு அந்த வேலை வாய்ப்பு? இன்னைக்கு தேதிக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, சுமார் 75% பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க அப்படின்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு வேலை வாய்ப்பின்மை வந்து இந்தியாவில் இதுவரை இருந்ததே கிடையாது. அதிகபட்சமாக இருந்தது கூட ஒரு காலத்தில் வந்து ஒரு 40% 50% கூட போயிருக்காங்க. இவ்வளோ தூரம் ஒரு பெரிய வேலை வாய்ப்புன்றது இல்லாமல் போனதே கிடையாது. இது வந்து கோல்வால்கரோட தத்துவத்தை வந்து மோடி வந்து ரொம்ப தெளிவாக நிறைவேற்றினாருங்க. கோல்வால்கர் சொன்னதே என்ன தெரியுமா சொன்னார்? இந்த நாட்டை நமது கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு 2 வழிதான், 2 வேலைகள் செய்ய வேண்டும். ஒன்று, ஒரு 5% பேரை மிகப்பெரிய பணக்காரர்களாக ஆக்கிவிட்டு மீதி 95% பேரை ஏழைகளாக வைத்திருந்தால் அவர்கள் நாம் சொல்வதை கேட்பார்கள். இந்த 5% பேர் நம்மால் தான் பணக்காரர்கள் ஆனோம் என்பதால் நாம் சொல்வதை கேட்பார்கள். இவன் நமக்கு வேற வழியே இல்லை என்பதால் இந்த 95% பேர் நம்ம சொல்றதை கேட்பாங்க. அதை நோக்கி தான் மோடி நகர்த்திக்கிட்டே போறாரு. மேற்கு வங்கத்துல வந்து 18 சீட் அடிச்சுட்டு வந்தோம், இந்த முறை வந்து 25 சீட்டா வந்து நாங்க டெவலப் ஆயிடுவோம். வாய்ப்பே கிடையாது. இருக்கிற 48 சீட்டு ஒன்று இந்தியா கூட்டணி, இல்லைன்னா மம்தா. இந்தியா கூட்டணி தான் ரொம்ப கீழே எல்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க. கம்யூனிஸ்டுக்கு நாங்கள் ஒரு பிரசன்ஸ் இருக்குங்க. மம்தாவோட பிரசன்ஸ் வேற ஒண்ணுமே கிடையாது. காங்கிரஸோட பிரசன்ஸ் தான் மம்தாவோட பிரசன்ஸ். அதாவது சரத்பவாராக இருக்கட்டும், மம்தாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பழைய காங்கிரஸ்காரங்க தானே.
காங்கிரஸ்ல இருந்து, அதாவது அந்தந்த பகுதிகளில் நம்ம தமிழ்நாடு மாதிரி மாநில கட்சின்னு ஒன்று இல்லாத இடங்கள்ல பூரா காங்கிரஸே மாநில கட்சியா மாறிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு அந்த இந்தியான்னு சுதந்திரம் அடைஞ்ச புதுசுல மட்டும்தான், புதுசுலன்னா ஒரு 10-20 ஆண்டுகளுக்குன்னு வச்சுங்களேன், அப்பதான் நாடு நாடு சுதந்திரம் வெள்ளைக்காரன் போயிட்டான் அப்படி இப்படி அந்த அந்த வைபெல்லாம் இருக்கும். அதாவது கல்யாணம் ஆன புதுசுல தான் என் புருஷன் என் பொண்டாட்டி அப்படின்ற அந்த ஒரு இதெல்லாம் இருக்குல்ல, அது ஒரு 2-3 வருஷம் போனோடனே சரி சரி என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி மாறிடுது பார்த்தீங்களா. அது மாதிரி தான் அந்த தேசபக்தி, தேசம், ஒற்றுமை அதெல்லாம் வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தந்த பிராந்திய உணர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். அதில் முதல்ல முடிச்சுக்கிட்டது தமிழ்நாடு. அதனால நம்ம பட்டணம் அப்போவே ஆரம்பிச்சு வந்துட்டோம். கேரளாலாம் இன்னும் அது அந்த அளவுக்கு இன்னும் விழிப்படை இல்லைன்னு தான் சொல்லணும். இன்னும் அந்த பழைய கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் தான் சொல்லிட்டே இருக்கிறாங்க. மாறி மாறி வருது இல்ல. ஆனா அதுக்கு அங்க வந்து மாநில கட்சின்னு சொல்லி ஒரு கட்சி இன்னும் உருவாகல. மலையாளிகள் முன்னேற்ற கழகம்ன்ற மாதிரி யாராவது ஒருத்தர் ஆரம்பிச்சு வந்தாதான் உண்டு. மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் பாருங்க, தமிழ்நாட்டுக்கு அடுத்தால வெளியே வந்தது ஆந்திரா, தெலுங்கு தேசம்னு அவங்க தனியா வெளியே வர ஆரம்பிச்சாங்க. அடுத்தால பாருங்க பிஜு ஜனதா தள், மாயாவதி, இப்படி எல்லா பகுதியிலுமே பிராந்திய கட்சிகள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் அதை தாண்டி அடுத்த கட்டமாக அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து புதுசாகவே ஒரு தேசிய கட்சியாகவே உருவாக ஆரம்பிச்சாரு. ஸோ இந்த பழைய பஞ்சாங்கங்கள்லாம் போய் சேர வேண்டிய காலம்தான். இன்னைக்கு தேதிக்கு வந்து காங்கிரஸாவே யாரும் பார்க்கல. இப்போ எல்லாரும் அதை பார்க்கறது வந்து ராகுலோட கட்சின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. யாரும் காங்கிரஸ் கை சின்னத்தையே நிறைய பேர் மறந்துட்டாங்க. இப்போ எல்லாரும் பார்க்கறது வந்து ராகுல் பிரியங்கா சூப்பர்ப்பா, அவங்களே கொடுத்துடலாம், நல்லா தான் இருக்கிறாங்க, நல்லா பேசுறாங்க, நமக்காக நல்லா குரல் கொடுக்குறாங்க, இவர் சொல்றது மாதிரி 10 மடங்கு எல்லா விஷயமும் செஞ்சு தரேன்றாரு. அப்போ இதை தான் மக்கள் விரும்புறாங்கன்றது நமக்கு நல்லா தெரியுது. இல்ல பங்க இன்னொன்னு சொல்றாங்க இல்லையா, இப்போ ஓபிசி இடஒதுக்கீடு அதுல வந்து ஒரு 60 சாதிகளை வந்து அதுல இருந்து நீக்கணும், அவங்களாம் ஓபிசி கிடையாது, ஃபார்வர்டு காஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்தது. அதுல இஸ்லாமியர்களும் இருந்தாங்க. இப்போ மோடி வந்து அந்த அதை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதனால ஓபிசி மத்தியில சலசலப்பு வந்து. நல்ல கேள்விதான். இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர் பேசிட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக இந்த 60 சாதிகாரனா ஆதரிப்பானா? நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் பேசினது எப்படி பேசியிருக்காருன்னா, நான் இதை ஏன் ஆதரிக்கிறேன் என்றால் இந்துக்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீடு முஸ்லீம்ஸுக்கு போறதை தடுக்கப்பட்டு விட்டது, அதனால இந்துக்களுக்கு தான் அந்த இடஒதுக்கீடு வரப்போகுது அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அந்த இஸ்லாமியர்களுக்கு மட்டும் கிடைக்காதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த மட்டும் வச்சுக்கிட்டு தனக்கும் சேர்ந்து கிடைக்காம போன 60 சாதிக்காரனும் ஓட்டு போடுவானா? நம்ம ஏற்கனவே இந்த இதோட ரிஃப்ளெக்ஷனை வந்து மண்டல் டைம்ல பார்த்துருக்குறோம். மண்டல்ல வந்து லிஸ்ட்ல சேராத சாதிகாரம் பூரா தான் பிஜேபி போனான். நீங்க ரெக்கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 89ல் வந்து இந்த ரஜ்புட்டு, பட்டேலு, தாக்கூர், ஜாட்டு இந்த மாதிரி ஜாதிகள்லாம் பூரா நம்மளை மண்டல்ல லிஸ்ட்ல சேர்க்கலைன்ற கோவத்துல தான் எல்லாம் பிஜேபி பக்கம் போனாங்க. இப்போ அதே இதுதான் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுது. இப்போ 60 பிசி காரனை பூரா நீ பிசி கிடையாது போன்னு சொன்னா அதையும் நீ ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறன்னா அவனோட கோபம் தான் உனக்கு எதிராக வருமே தவிர அவன் எப்படி நீ முஸ்லீமை எதிர்த்து பேசின ஒரே காரணத்துக்காக அவன் வந்து ஆதரிப்பானா? அவன் கண்டிப்பா ஆதரிக்க மாட்டான். ஸோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக பாஜக ஏற்கனவே தோத்துரும் அப்படின்றது வந்து ஒரு 70 இடங்களை சொல்லலாம். இல்லைங்க, இப்போ இல்லை நாமசூத்ராவுடைய கிட்டத்தட்ட 20% தலித்துகள் இருக்கிறாங்க. நாமசூத்ரா தான் அதில் பெரும்பான்மை. போன முறை அப்படியே வந்து அவங்க பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் பெரிய வளர்ச்சி. திடீர்னு 40% ஓட்டு வாங்கினதுல இது ஒரு 20% சேர்ந்து இருந்தது. ஓபிசியிலையும் கொஞ்சம் சேர்ந்து இருந்தது. ஏற்கனவே பிராமின் கேட்டகரியில், நான் பிராமின் உயர் சாதிகளில் அதுல எல்லாம் இருந்தது. இந்த முறை வந்து நாமசூத்ரா கிட்டே ஒரு அதிருப்தி வந்திருக்கு இல்லையா? இந்த ஓட்டு எந்த பக்கம் போகும்? இந்த ஓட்டு எப்படி இருந்தாலும் இந்தியா கூட்டணி பக்கம் தான் வந்தாகணும். வேற ஏன்னா 2019 நடந்த தேர்தல் வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், மக்கள் வந்து ஒரு மாதிரி கண்மூடி போதையில இருந்த மாதிரி எல்லாம் போய் ஓட்டு போட்டாங்க. குறிப்பிட்ட 1-2 தென்னிந்திய மாநிலங்களை தவிர கல்லருந்திய போதையில இருக்கிற மாதிரி எல்லாரும் மோடி 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 மோடின்னு இந்த ஊரே சேர்ந்து கத்துற மாதிரி எல்லாரும் போய் ஓட்டு போட்டு வந்துட்டாங்க. இந்த தேர்தல் அப்படி இல்லை. இந்த தேர்தல் மக்கள் உரையாடுகிறார்கள், மக்கள் கேள்வி கேட்குறாங்க. இது எல்லாத்தையும் விட பாருங்க, துரூரத்தி போடுற வீடியோக்கு வர்ற வியூஸ் கூட மோடி லைவ் வீடியோக்கு வர மாட்டேங்குது. இல்ல அது கூட சொல்றாங்க, தொலைக்காட்சிகளை வந்து மோடி பேசுறத மக்கள் பெருசா விரும்புறது இல்லை, யாரும் பாக்குறது இல்லை, அதுல புதுசாவே ஒண்ணுமே இல்லை, ஏதோ சொன்னது ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி ஏதாவது பேசிட்டு இருக்கு அப்படி என்பது போல. அதாவது மக்களுக்கு பேச வேண்டிய செய்திகளை எதுவும் பேசல, அதுதான் விஷயமே. ஏன்னா எதிராளி என்ன பேசுறான் அதுக்கு பதிலாக கவுண்டர் தான் நம்ம பேசணும். போன தேர்தலில் காங்கிரஸ் செஞ்ச தவறே என்னன்னா, அவங்க இந்துத்துவா பேசுறாங்கன்னா அப்ப நம்மளும் இந்துத்துவா பேசுவோம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சுதான் அவங்க தோத்து போனது.
இது நம்ம தோழர் ஒருத்தர் தான் சொல்லுவாரு, நீ இந்துத்துவா பேசுற, அவனும் இந்துத்துவா பேசுறான், நீ கொஞ்சம் சாஃப்டா பேசுற, இந்துத்துவா தான் வேணா ஸ்ட்ராங்கா பேசுற, அவனே நான் வச்சுக்கிறேன்னா நீ எதுக்கு அப்படின்னு சொல்லுவார் ஒரு தோழர் ஒருத்தர். அதுபோல போன தேர்தலில் அவர்கள் செய்த தவற திருத்திக்கிட்டாங்க. அவன் இந்துத்துவா பேசுறவன் பேசிட்டே இருக்கட்டும், நாம மக்கள் நலன் பேசுவோம் அப்படின்னு. இப்ப இவர் மக்கள் நலனை பத்தி பேசுறாங்கன்னா இப்ப பதிலுக்கு அவர் அதை பேசி ஆகணும். இப்ப அவர் அதை பேச மாட்டாரு, அவர் திருப்பி அதே வெறுப்பு தான் பேசிட்டு இருக்கிறாருன்றப்ப மக்கள் மத்தியில இந்த இந்தியா கூட்டணி வைக்கக்கூடிய கருத்துக்கள் தான் நிக்குமே தவிர மோடியின் வெறுப்பு பிரச்சாரம் நிக்கும் அப்படின்னு சொன்னா மோடியே நம்ப மாட்டாரு. அவர் மோடியே நம்பலன்றது தான் ஒவ்வொரு தடவையும் வேற பேசுறது. இப்போ இஸ்லாமியர் மங்கள் சூத்ராவெல்லாம் பிடிங்கி கொடுத்துருவாங்கன்னு சொன்னதை அவர் நம்பி இருந்தாருன்னா அதையே தான் பேசிட்டு இருப்பாரு. அதை விட்டுட்டு வேற இதுக்கு போறாருன்னா அவரே அதை நம்பல. அப்ப சரி இது எடுபடாது, வேற ஏதாவது பேசுவோம். நான் ரொம்ப ஆவலுடன் காத்துட்டு இருக்கிறது நாளைக்கு என்ன மோடி பேச போறாரு. ஏன்னா இந்த 6வது கட்டம் தேர்தல் முடிஞ்ச உடனே அடுத்த ஸ்லோகன் ஏதாவது கொடுப்பாருல்ல. இப்ப பரமாத்மா அனுப்பிய ஆளுன்றதை தாண்டி பரமாத்மாவே நான் தாண்டான்னு சொன்னாலும் சொல்ல போறாரா அப்படின்றதையும் ஆவலுடன் காத்துட்டு இருக்கோம். தி வயர் வெற்றிக்கு மிக அருகில் இந்தியா கூட்டணி அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கிறாங்க. வெற்றி பெறும்னு சொல்லலாம், தோற்று விடும்னு சொல்லலாம். வெற்றிக்கு மிக அருகில் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. 300+ அதுக்கான சாத்தியம் இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய இடங்களின் எண்ணிக்கை வந்து 320. இதுல ஒரு 50% ஜெயிச்சாலே 160 சீட் வந்துடும். சரிங்களா? காங்கிரஸ் நேரடியா. அது போக கூட்டணி கட்சிகள்னு எடுத்தோம்னா மம்தா ஒரு 20+, திமுக 20+, இப்படி அங்கங்க எல்லாருமே 20+ன்னு ஒரு 6 கட்சி வந்துருச்சுன்னா கூட இன்னொரு 150 சீட் வந்துடுது. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே 300ன்றதை நெருங்கிடுவாங்க. இதை தான் அவங்க வயர்ல வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. 300ஐ காங்கிரஸ் நெருங்கி விடும். இப்போ இருக்கிற பாப்புலாரிட்டியை வச்சே நம்ம சொல்லுவோம், ரொம்ப கன்சர்வேட்டிவாவே சொல்லுவாங்க. இருக்கிறதுலே ரொம்ப கன்சர்வேட்டிவா ஒரு கணக்கு போட்டா கூட காங்கிரஸ் தனித்து 160 சீட்லயாவது ஜெயிக்கும். ரொம்ப நம்ம வந்து ஓவரா பூஸ்டப்லாம் பண்ண வேணாம். 320 சீட்டு 50% தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு வச்சா கூட 160 சீட்டு ஜெயிச்சிடும். மீதி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்து மகாராஷ்டிரா, ஆம் ஆத்மி, பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், பீகார், தமிழ்நாடு போன்ற இது எல்லாத்தையும் சேர்த்தாலே இன்னொரு 160 சீட்டு தாராளமா வந்துடும். அதைத்தான் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இவர் பரகல பிரபாகர் கூட என்ன சொல்லியிருக்கிறாரு, ரொம்ப நிறைய ஜெயிப்பாங்கன்னு சொன்னா கூட எனக்கு வந்து 220க்கு மேல சொல்ல வரமாட்டேங்குது பிஜேபிக்கு. எக்ஸ்ட்ரா மார்க் போட்டு கூட பாஸ் பண்ணி விடலான்னு பார்த்தா கூட 220க்கு மேல தேராது அப்படின்னு. அப்போ நல்லாவே அப்ப நிதர்சனமான உண்மை அதுதான். எக்ஸ்ட்ராவா நம்பர்ஸ் போட்டு பார்த்தா கூட 220க்கு மேல வராது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும்போது இந்தியா கூட்டணி 320 சீட்டுன்றது ரொம்ப சுலபமாக வந்துருவாங்க. ஓகே, நிறைய தகவல்கள் பேசியிருக்கிறோம். இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் அதிகரிச்சுட்டு இருக்குன்னு சொல்றீங்க. மக்கள் அதை மகிழ்ச்சியோடு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.